இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் இங்கே வந்து நல்ல ஒரு மழையாக தான் இருந்துச்சு. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்ல சம்மர் சீசன் மாதிரி வெயில் அடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ரெய்னி சீசனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். இந்த ஒரு ஈவினிங் போல் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் மழை பெய்யுதுனாலே நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது ஏன்னே தெரியல, அப்படி தான் இருக்குது இப்போல்லாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளேயும் நிற்கவே முடியாது, ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகும். அதுலேயும் எங்கள் அம்மா சரி நமக்கு குலாப் ஜாமுன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குலாப் ஜாமுனுக்கு வந்து சக்கரை பாவு ஒரு சைடு வந்து வச்சுட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுட்டாங்க, குலாப் ஜாமுன் மாவு. அதுக்கப்புறமா அப்படி பாத்திரமும் வந்து கழுகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு 4 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரவா லட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. லட்டு ஐட்டம்ஸ் வந்துட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அப்போட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக தீபாவளி ஸ்வீட்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மார்னிங் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு லட்டு அப்புறம் முறுக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதோட பேலன்ஸ் லட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எனக்கு வந்து நார்மலான எல்லோ லட்டு தான் ரொம்ப பிடிக்கும். தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா லட்டு. ஸோ ரெண்டுமே இன்றைக்கி வந்து இருந்துச்சு. அப்புறம் குலாப் ஜாமுன் வந்து குட்டி குட்டியாக ரவுண்டு பண்ணிவிட்டு உருண்டை போட்டாச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பண்ணுற சைஸுக்கு விட கொஞ்சம் வந்து குட்டியாக தான் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் சிம்மிலே வச்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சிம்மிலே தான் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்து மாவு இல்லாமல் வெந்திருக்கும்னு சொல்லிட்டு சக்கரை பாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் பொடி வந்து போட்டு நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் இருந்துச்சு. அது கூட குலாப் ஜாமுன் உருண்டை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ண தீபாவளி ஸ்வீட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.